ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் வச்சு ஒரு சொதி குழம்பு தான் பண்ண போகிறோம். இடியாப்பத்துக்குள்ள சைட் டிஷ். தேங்காய் வந்து ஒரு அரை முறி தேங்காய் நான் குட்டி குட்டி பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்று, 3 பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா தான் காரமே, அதனால் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இதில் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற டயத்தில் நான் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற ஜார் எடுத்திருக்கேன். இதில் கசகசா அரை ஸ்பூனு, தேங்காய் நம்ம கீறி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுறேன். இஞ்சி பூண்டு வந்து அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான், நிறைய போட்டுறாங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் ரெண்டையுமே ஆட் பண்ணிடுறேன். இதில் காயெலாம் போடுவாங்க. காயெலாம் போடும்போது இந்த காயோட ஸ்மெல்லு தான் இருக்கும், தேங்காய் பாலோட ஸ்மெல் இருக்காது. அதனால தான் நான் வெறும் தேங்காய் பால் மட்டும் வச்சு செய்கிறேன். இடியாப்பத்துக்கு இப்படி சாப்பிடல நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர பொங்கி வர்ற மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலை போட்டுற வேண்டியதான். இப்போது இந்த மாதிரி ஓரத்துலலாம் ஃபுல்லாக நுர பொங்கி வர்றது தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.